அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது அறக்கட்டளையின் சார்பாக 10/7/2026 வாட்ஸ்அப் பயிற்சி ஒன்று தொடங்க போகிறோம். 108 ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரம் எனும் தலைப்பில் பலர் இந்த கேள்வியை வாட்ஸ்அப்பை கேட்டிருக்காங்க. ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரம் என்றால் என்ன, அது இந்த காலத்தில் வாழும் நமக்கு எப்படி சரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்குண்டான விளக்கம் இந்த ஆடியோவில் தந்துள்ளேன். முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். பரிகாரம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் என்ற சொல்லுக்கு பொதுவாக ஒரு பிரச்சனை அல்லது தோஷம் அல்லது நாள்பட்ட துன்பத்தை குறைக்கும் அல்லது நீக்க செய்யப்படும் ஒரு செயல் என்று அர்த்தம். அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குறைக்க அல்லது நீக்க செய்யப்படும் எந்த ஒரு செயலுமே பரிகாரம் தான். உதாரணத்துக்கு உடலில் நமக்கு வியாதி ஏற்படுதுன்னா மருத்துவம் பார்க்குறோம், மருந்துகள் எடுத்துக்கிறோம்னா அதுவும் ஒரு பரிகாரம் தான். சட்ட ரீதியாக உதவிகள் தேடி நம்ம நீதிமன்றங்களுக்கு அல்லது காவல் நிலையத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான பரிகாரம் தான். சரிங்களா? பரிகாரம் என்பது நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை குறைக்கிறது அல்லது இல்லாமல் செய்கிறது. மனிதனுக்கு தீய கர்மாவாலேயோ அல்லது கிரக தோஷங்களாலேயோ அல்லது திரிசூனிய தோஷங்களாலேயோ அல்லது எதிரிகள் துரோகிகளுடைய தீய செயல்பாடுகளாலேயோ அல்லது கெட்ட பார்வை என்று சொல்லப்படக்கூடிய கண்திருஷ்டிகளாலேயோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது முந்தைய காலமாக இருந்தாலும் சரி, இந்த நவநாகரிக காலமான இந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் வாழும் மனிதர்களுக்கும் இந்த எல்லா தோஷங்களும் பிரச்சனைகளும் வருவது இயல்பானது. ஆதி காலத்தில், அதாவது பெரியதாக போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலத்தில், தொழில்நுட்ப வளர்ச்சி பெரியதாக இல்லாத காலத்தில் வாழ்ந்த மக்கள் மற்றும் காடுகளில் தவத்தை மேற்கொண்ட சித்தர்களும் முனிவர்களும் அவர்களுக்கும் சரி, ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் சரி, இந்த தோஷம்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க. எப்படி செஞ்சிருப்பாங்க? அவங்க கிட்ட என்ன இருக்குதோ. ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனால் கூட பொடிநடையாக நடந்து போகணும் அல்லது மாட்டு வண்டி கட்டிட்டு போகணும். பல நாட்களாக ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி தான் நம்ம ஜோசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம். உடனே நம்ம ட்ரெயின்லையோ கார்லையோ பஸ்லையோ டக்குன்னு போகிறோம், டக்குன்னு வரோம், பரிகார பூஜை பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் சிந்திச்சு பாருங்கள், அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. மிகப்பெரிய செல்வந்தனாகிய ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க மட்டும்தான் அதையும் செய்யறதுக்கு சாத்தியம், அதுவும் மிக சிரமம். சரிங்களா? அப்போ அவங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணியிருப்பாங்களே, அதைத்தான் நமது இந்து சாஸ்திரத்தில் தந்திரா அப்படிம்பாங்க, தாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக தான் ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரங்கள் எனும் தலைப்பில் நம்ம ஒரு வகுப்பை தொடங்குகிறோம். சரி சாமி, அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அது சரி வந்துச்சு, நமக்கு இப்போ சரி வருமானா? கண்டிப்பாக சரி வரும். எந்த காலத்தில் இருந்துக்கும் மனிதராக இருந்தாலும் சரி, இறைசக்தி என்பது ஒன்றுதான். ஆகாயம் பூமி என்பது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியது தான். சரிங்களா? அப்போ நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அது இந்த காலத்தில் செஞ்சாலும் சரி அந்த காலத்தில் செஞ்சாலும் சரி, அந்த விஷயங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லது நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனால தான் 108 ஆதிகால சித்தர்கள் வரி பரிகாரங்கள் எனும் தலைப்புல 10/7/2026 ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி 108 நாட்கள் தினமும் ஒரு பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போறோம். அந்த பரிகாரங்கள் எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய செலவு பண்ற மாதிரி இருக்காது, கோயிலா போய் அலையிற மாதிரி இருக்காது, பெரிய விரதங்கள் மேற்கொண்டு செய்யற மாதிரி இருக்காது, கடுமையான மிக பிரம்மாண்டமான மந்திரங்கள் சொல்ற மாதிரி இருக்குமானா இருக்காது. எளிமையா உங்க வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே அல்லது உங்களுக்கு வீட்டின் அருகில் எளிமையாக கிடைக்கும் பொருட்களை கொண்டே உங்களது பிரச்சனைகளை நீங்களே வீட்டில் இருந்தபடியே தீர்த்து கொள்ளும் வகையில் அந்த சித்தர் வழி பரிகாரங்கள் இருக்கும். மொத்தம் 108 பரிகாரங்கள் நம்ம சொல்லித்தர போறோம். அப்ப இந்த 108மே செய்யணுமா சாமி? தேவையில்லை. அதுல உங்களால எதை எப்ப செய்ய முடியுமோ அதை அப்ப செய்யுங்க. நீங்க எப்பேற்பட்ட துன்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதற்கு ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்கும். ஆன்மீகம் என்பதே தொடர் முயற்சி தான். ஆன்மீகம் என்பதே நம்பிக்கை சார்ந்தது தான். ஆன்மீகம் என்பதே சரணாகதியை சார்ந்தது தான். எனவே நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லது வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் விரும்பிய வாழ்க்கை வாழ வாருங்கள்.
108 ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரம் எனும் வாட்ஸ்அப் குழுவுக்கு. மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரம் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். 10ஆம் தேதி மதியம் 1 மணி வரை இந்த குழுவிற்கு பதிவுகள் நடைபெறும். எந்த விதமான விரதமோ கட்டுப்பாடுகளோ தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.